Right. So we'll start up with Unit 4. We actually started in last class with Unit 4. Uh, multi vibrator as well as the wave shaping circuits. So இதில் வந்து நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ஆர்சி சர்க்கியூட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம், and then attenuators பற்றி பார்த்துருந்தோம், அப்புறம் இந்த வேவ் ஷேப்பிங் உடைய brief introduction பற்றி பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ டுடேஸ் கிளாஸ் will continue the same. இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட்டர், அதாவது ஹை பாஸ் ஆர்சி சர்க்கியூட் ஆர் வாட் யூ கால் இட் டு பி த டிஃப்ரென்ஷியேட்டிங் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி நம்ம டுடேஸ் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ as the name implies டிஃப்ரென்ஷியேட்டர் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய இன்புட் என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்ல வந்து கொடுக்குறது. ஓகே, ஸோ ஃபார் திஸ் யூ யூஸ் அ ஹை பாஸ், very simple high pass RC circuit. So it is also called as the differentiating circuit. So high pass RC circuit வந்து இன்னொரு ஒரு நேம் அப்படிங்கிறது வந்து டிஃபரன்ஷியேட்டிங் சர்க்யூட். ஸோ அதில் உங்களுக்கு வந்து சீரிஸ் கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது இருக்கு, ஷண்ட் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கு. ஸோ அதான் உங்களுக்கு டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. இன்புட் வோல்டேஜ் அப்படிங்கிறது வந்து வி ஐ ஆஃப் டி. ஸோ அதில் இருந்து உங்களுக்கு வந்து சீரிஸ் கெப்பாசிட்டர் அண்ட் தென் ஷண்ட் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதில் இருந்து உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் விஓ ஆஃப் டி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மெஷர் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த வேவ் ஃபார்ம்ஸ் ஃபார் த ஹை RC high pass circuit. Okay, so it is the waveform extending for A is equal to modulus of G of F. Okay, so இது வந்து 0.707, அதாவது 1/√2, இது வந்து 1. Okay, இந்த angle அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது it is measured in phi versus frequency F. Okay, so அந்த 90 டிகிரில இருந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது. அந்த midway அப்படிங்கிறது வந்து 45 அப்படிங்கிறது. So the reactance அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபார்முலா உங்களுக்கு நல்லாவே தெரியும். It is 1/2πfc. Okay, so xc is equal to 1/2πfc. So xc அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது frequency கூட கூட உங்களுடைய reactance காம்பனன்ட் வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஹை ஃப்ரீக்வன்சிஸ்ல இருக்கும்போது இந்த கெப்பாசிட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட்டா உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ எல்லா ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட்ஸும் வந்து இட் இஸ் அப்பியரிங் அக்ராஸ் தி அவுட்புட் வித் லெஸர் அட்டென்யூஷன் தென் த லோவர் ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த சர்க்யூட்டை வந்து ஹை பாஸ் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இதில் வந்து நம்மளுடைய டைம் கான்ஸ்டன்ட் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கு. ஓகே, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த சர்க்யூட், இந்த ஹை பாஸ் ஆர்சி சர்க்யூட் வந்து டிஃபரன்ஷியேட்டரா உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இதில் உங்களுக்கு வந்து வோல்டேஜ் ட்ராப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவே இருக்கும் when compared to the voltage drop across this capacitor C. Okay, so voltage drop across R is very small when compared to the voltage drop across. ஸோ டோட்டல் வோல்டேஜ் அப்படிங்கிறது வந்து VI of t அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இந்த சர்க்யூட்டில் வந்து கரண்ட் ஃப்ளோயிங் அப்படிங்கிறது வந்து I of t அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஸோ I of tக்கு வந்து யூஆர் ரைட்டிங் த ஈக்குவேஷன். டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் C இன்டூ D இன்டூ D of VC by t, VC of t by dt. ஓகே, ஸோ C இன்டூ D of VC of t by dt. Okay, so which is equal to C into D into VC of t அப்படிங்கிறது வந்து VI of t input by dt. Okay, right. So VO of t output voltage அப்படிங்கிறது வந்து I into R, அதாவது I of t into R. So R into இந்த I of t அப்படிங்கிறதுக்கு பதிலா இந்த ஃபேக்டர். So C into D of VI of t by dt. Okay, so இதுல output voltage, okay, it is proportional to the derivative of the input voltage. Okay, so அதில் வந்து உங்களுக்கு வந்து டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவே இருக்கும் when compared to the period of the input signal. Okay, so இதில் வந்து நம்ம வந்து input voltageல வந்து நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் எழுதுறதா இருந்தால், so it is VI of t is equal to VC of t plus VR of t. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டர் காம்பனன்ட்ங்கிறது உங்களுக்கு ரெசிஸ்டர் காம்பனன்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, so VC of t plus VR of t. Okay, so it is 1/c into integral, and the time limit வந்து varies from 0 to t, I of t dt plus I of t of R. Okay, right. So நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம அப்ளை பண்றதா இருந்தா the time component வந்து s ஆம் வந்து மாறும். Okay, so VI of s is equal to, இதுல உங்களுக்கு பார்க்கும்போது I of s அப்படின்னு மாறும், I of t வந்து I of s னு மாறும். 1/c into அந்த c ல வந்து நம்ம வந்து s அப்படிங்கிற ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணிருக்கோம். Okay, right, plus R I of s. So R into I of s. So அந்த டினாமினேட்டர் வரும்போது டிவைட் பை s ன்னு ஒரு ஃபேக்டர் 1/s into அப்படின்னு சொல்லி உங்களுக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து I of s into 1/sc plus R. ஓகே, ஸோ I of s is equal to, இதில் இருந்து I of s கால்குலேட் பண்ணுறதா இட் இஸ் VI of s divided by R plus 1/s.
ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் VO of t அப்படிங்கிற வந்து R into I of t. ஸோ இதில் உங்களுக்கு VOFS அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதா இருந்தால் இட் இஸ் I of S into R. அப்போ I of S into Rனா இது வந்து VIFS டிவைட் பை R plus 1 by SC into R அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அதாவது G of S அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறதா இட் இஸ் output VOFS by divided by VIFS which is equal to the VOFS ங்கிறது என்னது VIFS into R divided by R plus 1 by SC. அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது VIFS divided by R plus 1 by SC. So இந்த VIFS உங்களுக்கு கேன்சல் ஆகும். Okay, right? So it is 1 divided by 1 plus 1 by SRC. இது ஆக்சுவலா எதுல இருந்து வந்ததுன்னா இந்த R வந்து எடுத்துட்டு இதுல வந்து R வந்து you are taking commonly outside. So அந்த R cancel பண்ணி so it is 1 divided by 1 plus 1 by SRC. Okay. So இதுல நம்ம LCM எடுக்கிறதா இருந்தா SRC plus 1 divided by இந்த denominatorல உள்ள SRC வந்து numerator போகும்போது so it is SRC divided by 1 plus SRC. Okay. So the frequency function அப்படிங்கிறது வந்து G of F. It can be obtained from the transfer function G of S. Okay. So S is equal to அந்த J omega அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ அந்த J ஒமேகாக்கு பதிலாக J into 2 pi F. ஓகே, ஸோ G of F அந்த G of S அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம G of F க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ G of F is equal to J into 2 pi F into RC. அதாவது S க்கு பதிலாக அந்த சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க plus 1 plus J into 2 pi F into RC. ஓகே, ஸோ இதுல வந்து அந்த you are cancelling the components. Okay, அதாவது 2 pi f RC அந்த காம்போனன்ட் அப்படியே கேன்சல் பண்றீங்க. so it is அந்த J நீங்க கேன்சல் பண்றீங்க. okay, so J into 2 pi f into RC அந்த காம்போனன்ட் கேன்சல் பண்ணும்போது so it is 1 by 1 minus J into divided by 1 divided by 2 pi RC into f. okay, so இந்த 2 pi RC ஓகே அந்த 1 by 2 pi RC அப்படிங்கிற காம்போனன்ட்க்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்க f1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். சோ அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா 1 divided by 1 minus j into f1 by f அப்படி சொல்லி மாறும். ஓகே, சோ f1 அப்படிங்கிறது வந்து லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வென்சி. சோ f1 is equal to 1 by 2 pi RC. சோ இந்த ஃப்ரீக்வென்சி ஃபங்க்ஷனை வந்து எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்றோம்னா g of f is equal to modulus of g of f into angle of g of f. ஓகே, சோ அதாவது ஒரு ஆம்ப்ளிடியூட் into angle and phi. okay, so a அப்படிங்கறது ஆம்ப்ளிடியூட், phiங்கறது வந்து ஃபேஸ் ஆங்கிள். okay, so a is equal to 1 divided by square root of 1 plus f1 by f the whole square. okay, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது இதுல இருந்து எடுத்திருக்காங்க. so 1 divided by 1 plus f1 by f the whole square. okay, and phi is equal to tan inverse of f1 by f. okay, so இதுல வந்து A அப்படிங்கிற வந்து it is 1 by root 2 at f1. okay, and gain of this high pass filter அப்படிங்கிற வந்து it will be close to the unity in the pass band and gain drops to 0 in the stop band. so pass band ல வந்து it will be close to 1 and stop band ல வந்து it will be dropping to 0. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் சர்க்யூட் அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த ஈக்குவேஷன் VI of t அதாவது டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by c into integral 0 to t I of t dt plus I of t into r. okay, so V of t உங்களுக்கு தெரியும் I of t into r. okay, so இதுல இருந்து உங்களுக்கு I of t கால்குலேட் பண்றதுனா தான் it is VO of t by r. okay, அதுல இருந்து உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வரதா it is VI of t is equal to 1 by RC into integral 0 to t VO of t into dt. and VO of t divided by r அந்த ஃபேக்டர் அப்படியே நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க plus I of t க்கு வந்து VO of t அப்படினு சொல்லி எடுத்துறீங்க. இந்த whole divided by r அப்படினு சொல்லி உங்களுக்கு வரும். ஓகே, so yes, so it is VO of t and the factor dt plus VO of t the whole divided by RC. okay, right. so இதுல வந்து RC அப்படிங்கறது வந்து டைம் கான்ஸ்டன்ட். so இத நீங்க என்ன பண்றீங்க அப்படினா நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. the entire equation டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. so டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அதாவது இன்டகிரேஷனோட நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா அந்த ஹோல் ஃபேக்டரும் வந்து கேன்சல் ஆயிடும். okay, so VO of t by RC plus d into VO of t by dt. okay, which is equal to
d of v I of t by dt. ஓகே, ஸோ vo of t அப்படிங்கிற வந்து அதை வந்து அதுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன், if you are trying to solve this equation you would be getting அந்த ஃபேக்டர் வந்து இந்த ஃபார்மேட்ல இருக்கும். அதாவது a plus b into e power minus t by rc. அதாவது a and b அப்படிங்கிற வந்து ஆர்பிட்ரரி இல்லைன்னா இமேஜினரி கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. vo of tங்கிற வந்து அவுட்புட் ஃபங்க்ஷன். ஓகே, அண்ட் you have to simplify in this way. Okay, so அதுல வந்து vo of t ல வந்து நம்ம இனிஷியல் வேல்யூ அப்படிங்கிற 0 ன்னு எடுக்கிறீங்க, அதே மாதிரி ஃபைனல் வேல்யூங்கிறது இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்க. ஓகே, so vo of 0 அப்படிங்கிற வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ண போறோம். ஓகே, so vo of 0 at time t equal to 0 அப்படிங்கிற வந்து vo of 0ங்கிறது வந்து இதுல வந்து 0 ன்னு வரும், e power 0ங்கிறது 1 ன்னு வரும். so a plus இந்த 0 which is equal to sorry a plus b. okay, அதாவது b into e power 0 it is b into 1, so a plus b. so at time t equal to 0 vo of 0 is equal to a plus b. அதே மாதிரி at time t equal to infinity, infinity பார்க்கும்போது e power minus infinity வந்து உங்களுக்கு 0 ஆ இருக்கும். so இந்த entire component வந்து உங்களுக்கு 0 ஆ இருக்கும். so vo of infinity is equal to a plus 0 அப்படின்னு வரும், which is equal to a. okay, and then a is equal to vo of infinity and b is equal to vo of 0 minus vo of infinity. so இதை வந்து நீங்க ஆக்சுவலா நீங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. okay, so vo of t is equal to vo of infinity plus vo of 0 minus vo of infinity into e power minus t by rc. so இது எல்லாமே நீங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க in order to get the equation for vo of t. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த ஹை பாஸ் RC ஹை பாஸ் ஃபில்டர்ல வந்து ஸ்டெப் இன்புட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம RC ஹை பாஸ் ஃபில்டர் எடுக்கிறோம். VIFT சீரிஸ் கெபாசிட்டர் ஷண்ட் ரெசிஸ்டர் R, அந்த கரண்ட் ஃப்ளோயிங்கிறது வந்து IFT, அவுட்புட்ங்கிறது VO of t. ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதில் இன்புட் அப்படிங்கிறது வந்து ஸ்டெப் இன்புட். ஸோ அந்த ஸ்டெப் இன்புட் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த அவுட்புட் வேவ்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து ஒரு டிக்ரீசிங் சிக்னலா உங்களுக்கு இருக்கு. v of t is equal to ஒரு லீனியர் டிக்ரீசிங் எக்ஸ்போனென்ஷியல் சிக்னல் அப்படின்னு சொல்லி எழுதலாம். so vo of t is equal to ve e power minus t by rc அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஏன்னா வந்து இது வந்து இன்க்ரீசிங்கா இருந்தா it is e power plus t by rc ன்னு வரும், டிக்ரீசிங்கா இருக்கிறதுனால it is e power minus t by rc. okay, so this is the thing. okay, so step waveform நீங்க define பண்றீங்க. okay, so vi of t is equal to 0 for t less than 0 and capital V for t greater than equal to 0. okay, so அந்த transient expression வந்து இப்படி தான் நீங்க போட போறீங்க. vo of t is equal to vo of infinity plus vo of 0 minus vo of infinity into e power minus t by rc. so இதுல வந்து at t equal to 0 when input goes through a sudden change capacitor வந்து உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் இருக்கும். அதே மாதிரி தான். ஓகே, so அதுல வந்து உங்களுக்கு என்டையர் இன்புட் வந்து உங்களுக்கு vo of 0 வந்து would be equal to v. ஓகே, இப்போ இதுல வந்து டைம் t equal to infinity கேஸ்ல வந்து கெபாசிட்டர் வந்து ஃபுல்லா சார்ஜ் ஆயிடும். so இதுல ஷார்ட் சர்க்யூட் இருக்காது, உங்களுக்கு வந்து ஓபன் சர்க்யூட் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, so ஓபன் சர்க்யூட்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்காது. so definitely your vo of infinity would be equal to 0. so இது எல்லாமே நம்ம இந்த ஈக்குவேஷன்ல நம்ம கொண்டு வரோம். so vo of t is equal to vo of infinity, அந்த vo of infinity வந்து 0 plus vo of 0 that is v, okay, minus vo of infinity அது வந்து 0 into e power minus t by rc, அதாவது v into e power minus t by rc for step input. okay, so rc அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், it is the time constant and output waveform for step input is a exponential decaying இல்லனா falling waveform அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. okay, so இந்த ரெஸ்பான்ஸ் வந்து it's almost 0 after a time t greater than 5 times rc. okay, so vo is equal to v e power minus t by rc. okay, இப்போ இதுல வந்து டைம் t equal to t1 அப்படின்னு சொல்லி எழுதுறதா rc கான்ஸ்டன்ட் வந்து உங்களுக்கு லார்ஜா இருக்கும். okay, so rc அப்படிங்கிறது வந்து it will be very greater than t1. okay, so அதுல வந்து உங்களுக்கு டைம் shift in output pulse அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கு. so your output voltage would be equal to v. okay, so v dash is equal to v into 1 minus t1 by r1 c1. okay, இந்த rc க்கு பதிலா r1 c1 அப்படின்னு சொல்லி வருது.
இதுல உங்களுக்கு வந்து percentage factor of tilt அப்படின்னு சொல்லி நீங்க கால்குலேட் பண்ணும்போது இட்ஸ் p is equal to v minus v dash by v into 100. Okay, so it is equal to t1 by r1 c1 into 100%. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து t1 அப்படிங்கிற வந்து கேபிட்டல் T by 2. ஸோ f1 is equal to 1 by 2 pi into r1 c1. ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் f is equal to 1 by t. ஓகே, ஸோ f1 is equal to 1 by 2 pi into r1 c1. ஓகே, ஸோ இதில் வந்து அந்த பர்சன்டேஜ் டெல்டா ஃபேக்டர் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறீங்கன்னா p is equal to t divided by 2 into r1 c1 into 100. Okay, so 1 by 2 into f into r1 c1 into 100. Okay, so இதில் வந்து it's nothing but pi into f1 by f into 100%. so அதுதான் உங்களுக்கு இந்த ஒரு டயக்ராமா கொடுத்துருக்காங்க. ஸோ tilt is directly proportional to the 3 decibel frequency. ஸோ அந்த t1 அப்படிங்கிறது இதுதான். அவுட்புட் வோல்டேஜ்ங்கிற வந்து எப்படி உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஒரு ரேம்பா உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அண்ட் தென் the imaginary line corresponds to the input voltage V. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் த ஆர்சி ஹை பாஸ் ஃபில்டர் டு த பல்ஸ் இன்புட். ஸோ உங்களுக்கு பல்ஸ் இன்புட் வேவ் ஃபார்மில் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரீவியஸ் கேஸில் வந்து ஸ்டெப் இன்புட்னு சொல்லி எடுத்திருக்கீங்க, இது வந்து பல்ஸ் இன்புட். ஸோ பல்ஸ் இன்புட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பல்ஸ். ரைட், ஸோ அது வந்து vi of t is equal to v for 0 to tp. அதாவது ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல்ல தான் உங்களுக்கு வந்து அந்த வேவ் ஃபார்ம் அப்படிங்கிறது வருது. மிச்ச எல்லா கேஸ்லையும் உங்களுக்கு வந்து இது வந்து 0. Okay, so and the vi of t 0, amplitudeங்கிறது v for time period tp வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த wave form அப்படினு சொல்லி உங்களுக்கு இருக்கு. So response of RC high pass filter is given in the time duration 0 to tp. So v of t is equal to v into e power minus t divided by RC. So அந்த wave form நீங்க பாத்துக்கோங்க, உங்களுக்கு லேசா ஒரு மாதிரி ஒரு clip ஆகி உங்களுக்கு வந்து decrease ஆகி constant ஆகி then it gets increases. So here RC by TP is greater than 1. Okay, so அதுதான் வந்து V of t is equal to V into e power minus t by RC for the time interval of 0 to TP. இதில் பாருங்க 0 to TP வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த wave form அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கு. Okay, so V of TP அதாவது time t equal to TP இருக்கும்போது V into e power minus t க்கு பதிலா TP divided by RC. Okay, இல்லைன்னா நம்ம வந்து VP V of TPங்கிற VP ன்னு எடுத்துக்கிறீங்க, which is equal to V into e power minus TP divided by RC. So இது வந்து RC by TP is greater than 1. இப்போ RC by TP is less than 1, அந்த output factor less than 1 அப்படின்னு சொல்லி இருக்கும்போது உங்களுக்கு அந்த wave form எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத பாத்துக்கோங்க. Sudden decrease and then there is increase. Okay, right. So output waveforms வந்து different time constantsல வந்து there is அந்த டைம் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைம் கான்ஸ்டன்ட்ஸ் எப்படி வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ இப்போ டைம் t ஈக்குவல் டு டிபி அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது ஜென்ரலி the transient equation is modified such as t equal to tp. ஸோ அதில் வந்து vo of t is equal to vo of infinity plus vo of tp, அதாவது t பதிலா tp minus vo of infinity into e power minus of t minus tp divided by RC. Okay, so அதுதான் வந்து ரெண்டு இதா எடுத்திருக்காங்க. ஓகே, அதாவது பாசிட்டிவ் கன்சிடரேஷன்ல வந்து vo of tp plus is equal to vp minus v. அதாவது vp அப்படிங்கற வந்து v into e power minus tp divided by RC minus v அப்படினு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி டைம் t equal to infinity ல வந்து vo of infinity equal to 0. so அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா vo of t is equal to v of 0, and the இது வந்து 0 plus v into e power minus t tp divided by RC minus v minus 0. okay, அதாவது minus v divided into e power minus இந்த minus t minus tp divided by RC. okay, so v into e power minus tp divided by RC, இந்த v வந்து காமனா எடுத்ததனால minus 1 into e power minus of t minus tp divided by RC. so இதுல வந்து நம்ம வந்து vo of t அப்படிங்கற வந்து ஜெனரலைஸ்ட் எக்ஸ்பிரஷனா நம்ம எழுதுவோம் v into e power minus t by RC. இத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, so for 0 to tp the time limit extends. அப்புறம் இன்னொன்னு வந்து v into e power minus tp divided by RC
minus 1 into e power minus t minus tp divided by RC for time greater than tp. Okay. So output waveform அப்படிங்கிற வந்து ஃபர்ஸ்ட் இந்த third consideration வந்து less than 1 க்கு வந்து இதுதான் waveform. So next வந்து நம்ம வந்து இந்த ரெஸ்பான்ஸ் ஆஃப் RC high pass filter to a square wave அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ ஸ்கொயர் வேவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதோடைய டிசைன் கான்சன்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த அவுட்புட் வேவ் ஃபார்ம் வந்து ஜென்ரலாக இட் வில் பி ஈக்குவல் டு 0. ஸோ இன்புட் வேவ் ஃபார்மோட ஆவரேஜ் வேல்யூ என்னவா இருந்தாலும் அவுட்புட் வேவ் ஃபார்ம் வந்து அது வந்து 0-ஆக தான் இருக்கும் ஃபார் த ஸ்கொயர் வேவ். ஸோ இந்த இன்புட் வேவ் ஃபார்ம்ல வந்து ஒரு கண்டினியூஸாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவுட்புட் வேவ் ஃபார்ம்லயும் கண்டினியூஸாக இருக்காது. ஓகே. ஸோ த மேக்னிடியூட் and the direction of the output discontinuity are exactly same that of the input waveform. Okay, so output waveform varies exponentially towards a zero voltage level during the time intervals. Okay, for which the input waveform remains constant. So input waveform வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டா இருக்கும்போது output waveform வந்து எக்ஸ்போனன்ஷியலா உங்களுக்கு வந்து வேரி ஆகும் towards the zero voltage level. So அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு டயகிராமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க for the case of square waveform. Okay, right. So in the square waveform la vandu ungalku vandu it extends from v dash to v double dash. So in the waveform vandu v is equal to v dash minus v double dash for time period t1 க்கு vandu in the waveform, and then t2 la vandu ungalku லேசா ஒரு ஆஃப் ஸ்டேட் க்கு போகுது for v double dash, and then அதே மாதிரி v is equal to v dash minus v double dash அப்படினு சொல்லி போகுது. So அந்த waveform நீங்க பாருங்க, இந்த கன்சிடரேஷன்ல மட்டும் தான் உங்களுக்கு வந்து v1 to v1 dash னு போகுது, அப்புறம் டிக்ரீஸ் ஆகும்போது v2 to v2 dash, அப்புறம் மறுபடியும் v1 to v1 dash, மறுபடியும் v2 to v2 dash அப்படின்னு சொல்லி வரும். இது எல்லாமே வந்து for RC by t greater than 1. ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு வந்து RC by t less than 1 அப்படிங்கிற கன்சிடரேஷன் வந்து சடன், அதாவது ஒரு ஸ்பைக் மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு வேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, this is for t1 and this is for t2. This is for RC by t less than. So இந்த output waveform அப்படிங்கற வந்து v is equal to v dash minus v double dash நம்ம பார்த்தோம்ல. ஓகே. So அந்த அவுட்புட் அப்படிங்கற வந்து டிஸ்கண்டினியூட்டியா இருக்கிறதுனால, அதாவது ஒரு இன்புட் வந்து ரைஸ் ஆகுது, ஃபால் ஆகுது, மறுபடியும் ரைஸ் ஆகுது, ஃபால் ஆகுது, இப்படியே இருக்கிறதுனால அவுட்புட்லயும் உங்களுக்கு வந்து டிஸ்கண்டினியூட்டிங்கிறது இருக்கு. ஓகே. So v is equal to v1 minus v2 dash, இல்லனா வந்து v1 dash minus v2 இப்படின்னு சொல்லி எடுக்கலாம். So v1 dash is equal to v1 into e power minus t1 by rc. ஏனா வந்து நீங்க வேவ் ஃபார்ம் பாருங்க, உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகி இன்கிரீஸ் ஆகுது. ஓகே. சோ அதனால தான் e power minus t1 by rc. v2 dash is equal to v2 into e power minus t2 divided by rc. Okay. And then response of the RC high pass filter to a symmetrical square wave input. Symmetrical அப்படினா தொடர்ந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுல பாருங்க, இதுல வந்து டைம் பீரியட் வந்து t/2, இது வந்து t கிடையாது, t டிவைட் பை 2. அதே மாதிரி ஒரு ஆஃப் ஸ்டேட்லயும் இது வந்து டைம் வந்து t டிவைட் பை 2. சோ இந்த ஹோல் வேவ் ஒரு சினுசாய்டல் வேவா எடுக்கணும், இல்ல ஒரு ஸ்கொயர் வேவ் உடைய ஃபுல் வேவ்னாலும் சரி, ஒரு பீரியாடிக் சிக்னல்ல வந்து நம்ம வந்து இந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது வந்து டோட்டல் டைம் பீரியட்ங்கிறது வந்து t அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஓகே. சோ அதோட கரஸ்பாண்டிங் வேவ் ஃபார்ம் ஃபார் RC by t less than 1 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், அது வந்து ஸ்பைக் வேவா உங்களுக்கு வரும். ஓகே. சோ இந்த இதோட டோட்டல் டைம் பீரியட் வந்து t/2, இதோட டோட்டல் டைம் பீரியட் அப்படிங்கிறது வந்து t/2. சோ அந்த டிக்ரீஸ் ஆகி கான்ஸ்டன்ட் ஆகி மறுபடியும் அது இன்கிரீஸ் ஆகி ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ஹோல் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது இட் இஸ் கேபிட்டல் T. ஓகே. சோ இது ஹோல் வந்து t, இதோட ஹாஃப் அப்படிங்கிறது t/2, இன்னொரு ஹாஃப்ங்கிறது t/2. சோ இது வந்து RC by t greater than 1. ஓகே. சோ இது வந்து உங்களுக்கு t/2. ஓகே. and then அந்த v1 to v1 dash, அப்புறம் மறுபடியும் வந்து v2 to v2 dash உங்களுக்கு வந்து t/2. சோ அந்த சிமெட்ரிக்கல் வேவ்ல வந்து நம்ம வந்து t1 which is equal to t2 which is equal to t/2. Okay, so t is very large compared to the time constant RC. Okay, so in the RC அப்படிங்கிறது லெஸ் ஆ இருந்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும், it is the spike is actually produced. Okay, so percentage tilt அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்றீங்க.
ஓகே. ஸோ பர்சன்டேஜ் டில்ட் அப்படிங்கிற வந்து அதாவது ஆர்சி டைம் கான்ஸ்டன்ட் வந்து உங்களுக்கு லார்ஜரா இருக்கும் கம்பேர்ட் டு டி. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃபிளாட்டர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வருது. ஸோ வாட் யூ ஆர் கோயிங் டு கால்குலேட் இஸ் த கார்னர் வோல்டேஜ் V1 V2 V1 dash V2 dash. ஸோ V1 dash அப்படிங்கிறது வந்து V1 into e power minus அதில் வந்து T1 by RC ன்னு போட்டிருப்பீங்க. ஓகே, which is equal to e power minus இது எல்லாமே T by 2 ன்னு எடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ minus T by 2 into RC. அதே மாதிரி V2 dashங்கிறது இந்த V2 into e power minus T by 2 into RC. ஸோ இப்போ இதில் V1 dash minus V2 dash அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது it is total V. இல்லைனா வந்து V1 dash minus V2 ன்னு எடுக்கும்போது it's also equal to capital V. Okay, so V1 is equal to minus V2 or maybe V1 dash is equal to minus V2 dash. Okay, so V1 minus V2 dash which is equal to capital V. So substituting for V2 dash we have V1 minus V2 into e power minus T by RC. Okay, so what you are going to do is V1 minus V2 dash is equal to V. So V1 minus V2 into e power minus T by RC. அதாவது இந்த V2 dash க்கு பதிலா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. எதை சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க? V2 into e power minus T by 2 into RC. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது so V1 minus V2 into e power minus T by 2 into RC equal to V. So இதுல வந்து V1 minus இந்த V2 dash அதாவது V2 into இந்த இது ஃபேக்டருக்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்க? V1 dash அந்த இதுக்கு V2 dashக்கு நீங்க கால்குலேட் பண்ணும்போது it is V1 dash minus V. Okay, so V1 dash minus V into e power minus T by 2 into RC which is equal to V. Okay, right. So V1 minus இந்த V1 dash minus V அந்த V1 dashக்கு பதிலா V1 into e power minus T by 2 into RC அதாவது இந்த ஈக்குவேஷன் அப்படியே நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் இந்த ஈக்குவேஷன். ஓகே, மைனஸ் கேபிட்டல் V இதே V உங்களுக்கு வருது into e power minus T by 2 into RC which is equal to V. ஓகே, so இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆகும்? V1 into இது காமன் எடுக்கும்போது 1 minus e power minus T by RC. ஓகே, இந்த minus V into e power minus T by 2 RC அந்த சைடு கொண்டு போகும்போது it is V into 1 minus e power minus T by 2 RC. Okay, right. So இப்போ இந்த T by 2 RC is less than 1 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிஷன் எப்படி உங்களுக்கு வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ e power minus x அப்படிங்கிறது வந்து 1 minus x உங்களுக்கு மாறுது. ஓகே, அண்ட் 1 minus x the whole power minus 1 அப்படிங்கிறது வந்து 1 plus x அப்படின்னு சொல்லி அது ஆக்சுவலாக ஒரு ரூல். இது ஏற்கனவே மேக்ஸ்ல நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஓகே, ரைட். ஸோ V1 is equal to V into 1 minus e power minus T by 2 into RC அதே மாதிரி தான் divided by 1 minus e power minus T by RC. Okay, so V divided by 1 அந்த சொல்லியிருந்தேன்ல 1 minus x the whole power minus 1 is equal to 1 plus x. So V divided by 1 plus e power minus T by RC. Okay, so V divided by 2 minus T by 2 into RC, or you can say it as V divided by 2 into 1 minus T by 4 by into RC. So இதில் நீங்கள் V by 2ங்கிறது காமனாக எடுக்கும்போது ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு நியூமரேட்டர் சைடில் கொண்டு போகும்போது ஸோ இட் இஸ் 1 plus T divided by 4RC அதாவது 1 minus x the whole power minus 1 அதை கொண்டு போகும்போது 1 plus x அதாவது 1 plus T by 4RC. ஓகே, அதே மாதிரி V1 கால்குலேட் பண்ண மாதிரி V1 டேஷ்ங்கிறது கால்குலேட் பண்றீங்க. ஸோ இட் இஸ் V1 into e power minus T by 2RC. ஓகே, ஸோ அதை நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க V into e power minus T by 2RC divided by 1 plus e power minus T by 2RC. ஓகே, ஸோ இதில் வந்து அந்த once again அந்த previous analysis மாதிரியே so V divided by 1 plus e power plus T by 2RC. Okay, right. So once again you are simplifying V divided by 2 plus T by 2 under RC. Okay, V divided by 2 common எடுத்துக்கோங்க. So 1 plus T by 4 into RC. இந்த 1 plus x power minus 1 அப்படின்னா 1 minus x ன்னு வரும். So V by 2 into 1 minus
t by 4rc. Okay. So percentage tilt factor வந்து எப்படி கால்குலேட் பண்றீங்கன்னா p is equal to v1 minus v1 dash divided by v by 2 into 100. So v by 2 v1 அப்படிங்கிறது வந்து v by 2. Okay, right? Into v1 minus v1 dash இந்த v1 இந்த ஃபேக்டர் மைனஸ் இந்த ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது v by 2 into t by 2 rc divided by v2 into 100. So v by 2 cancel ஆகும்போது it is t by 2 rc into 100. இதுதான் வந்து percentage tilt. Okay. அப்போ f1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்றதா இருந்தா it is p is equal to pi into f1 by f into 100. இந்த f1 வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் 1 by 2 pi rc ன்னு சொல்லி தெரியும். Okay, so it is pi into 1 by 2 pi rc f into 100 அப்படின்னு சொல்லி வரும். Finally we end up with the ramp input. உங்களுக்கு நல்லா தெரியும் ramp அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு linear waveform அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வருது. VIFT வந்து உங்களுக்கு amplitude v அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போகுது. Okay, which is equal to alpha into t. அதே மாதிரி VO of t is equal to for output அப்படிங்கிறது வந்து RC by t is greater than 1. Okay, அதே மாதிரி less than I mean greater than 1 க்கு வந்து உங்களுக்கு வந்து ramp போயிட்டு அப்புறமா ஒரு slight deviation அப்படிங்கிறது வரும். அதான் உங்களுக்கு VIFT minus VO of t அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வருது. இதுல வந்து சடனா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, for RC by t less than 1. ஓகே, ரைட். சோ உங்களுக்கு வந்து VO of t is equal to alpha into RC அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வருது. ஓகே, so we are defining the input signal. VIFT is equal to for the ramp input it is 0 for time t equal to, for time t less than 0 and alpha of t for t greater than 0. Okay, so exponentially உங்களுக்கு வந்து ரைஸ் ஆகுது. Okay, so VI of t is equal to VC of t plus VR of t as the previous equation. So VO of t is equal to I of t into R. I of t is equal to VO of t divided by R. இதெல்லாம் நம்ம இன்புட் வோல்டேஜ் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றதா இருந்தா it is 1 by c into integral 0 of t I of t dt plus I of t into R. 1 by c into integral of 0 to t. இந்த I of t க்கு பதிலா VO of t by R into dt plus VO of t by R into R. Okay, right. So differentiate பண்ணும்போது it is d into V of t by dt is equal to VO of t by RC plus d into VO of t by dt. Okay, வேணா R R உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகும். Okay, VI of t அத நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்றதா இருந்தா உங்களுக்கு வந்து ஆல்பா அப்படிங்கிறது வந்து VO of t by RC plus d into VO of t by dt அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். இதை வந்து நம்ம வந்து S காம்பனன்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருந்தா it is S plus 1 by RC into VO of S which is equal to alpha by S. Okay, அதுல இருந்து VO of S ங்கற கால்குலேட் பண்ணும்போது it is alpha by S into இந்த ஃபேக்டர் வந்து டினாமினேட்டருக்கு போதும் it is S plus 1 by RC. Okay, so VO of S is equal to alpha divided by S into S plus 1 by RC. So இதல partial fraction நம்ம அப்ளை பண்ணும்போது it is alpha into அந்த LCM அப்படின்னு சொல்லி இருக்கும்போது it is RC, okay, into 1 by S minus 1 by S plus 1 by RC. அதாவது இந்த 1 by S plus 1 by RC வந்து டிஃபரன்ஷியேட் பிரிச்சு எழுதுறாங்க. Okay, 1 by S minus 1 by S plus 1 by RC. Okay, so your inverse Laplace transform மறுபடியும் நம்ம எடுக்கும்போது VO of t இந்த VO of S ல இருந்து மறுபடியும் டைம் ஃபங்க்ஷனுக்கு மாறுது. Okay, so VO of t is equal to alpha RC into இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த 1 by S வந்து நம்ம இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது it is 1 மைனஸ் இந்த பிளஸ் ஃபேக்டர் வரும்போது e பவர் மைனஸ் ஃபேக்டர் வரும் மைனஸ் t by RC அப்படின்னு சொல்லி வரும். Okay, so VO of t is equal to alpha RC into 1 minus e power minus t by RC. Okay, so this is for the ramp. So high pass RC circuit அதாவது differentiating circuit அப்படின்னு சொல்லி பார்த்தோம். So high pass RC filter அதோட input waveform output waveform அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த reactance component function then high pass filter ஓட definition பார்த்தோம். I of t க்கு போதன equation பத்தி பார்த்தோம். அந்த VO of t and then Kirchhoff's voltage ல நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து VI of t I of s அதே நம்ம VO of s transfer function எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படினு பார்த்தோம். G of S ல இருந்து G of F எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படினு பார்த்தோம். and then F1 க்கு உங்களுக்கு தெரியும் 1 by 2 by RC அதல இருந்து உங்களுக்கு ஆம்ப்ளிட்யூட் and then phase function அப்படி சொல்லி பார்த்தோம். response of the first order linear circuit அதாவது generalized equation என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்.
VI of t க்கும் VO of t க்கும். ஓகே, அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டெப் இன்புட் பல்ஸ் இன்புட் ஒவ்வொன்றுக்கும் வந்து இன்புட் அதாவது அவுட்புட் வேவ் ஃபார்ம் ஃபார் RC by t greater than 1 less than 1 அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகே, அண்ட் தென் பர்சன்டேஜ் டில்ட் ஃபேக்டரும் கால்குலேட் பண்ணிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த ஹை பாஸ் ஃபில்டர் ஃபார் த பல்ஸ் இன்புட். ஓகே, ஃபார் இன்புட் வேவ் ஃபார்ம் அவுட்புட் வந்து RC by TP greater than 1 RC by TP less than 1. ஓகே, ஸோ அதோடைய VI of t and VO of t அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் ஸ்கொயர் வேவ்ல வந்து ஸ்கொயர் வேவும் பார்த்தோம், சிமெட்ரிக்கல் ஸ்கொயர் வேவும் பார்த்தோம். ஓகே, ஸோ அதோடைய V1 dash V2 dash அதோடைய கரஸ்பாண்டிங் வேவ் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சிமெட்ரிக்கல் வேவ் ஃபார்ம் இன்புட்ல வந்து உங்களுக்கு வந்து T1 T2 is equal to T by 2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பர்சன்டேஜ் டில்ட் எப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணீங்க. ஸோ V1 minus V2 dash என்னது V1 dash minus V2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தீங்க. ஓகே, அண்ட் தென் V1 எப்படி கால்குலேட் பண்ணுறது, V1 dash எப்படி கால்குலேட் பண்ணுறது, பர்சன்டேஜ் டில்ட் வந்து V1 minus V1 dash divided by V by 2. ஓகே, அதுக்கப்புறம் ரேம்ப் இன்புட்ல உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு ஃபங்க்ஷன் VIFT டிஃபைன் பண்றீங்க, அதே மாதிரி RC by t greater than 1 RC by t less than 1. so it is extending for alpha into RC. ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபார் டைம் டொமைனும் ஃப்ரீக்வன்சி டொமைனும் பார்த்தோம். ஃபைனலி இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணி நம்ம வந்து VO of t is equal to alpha into RC into 1 minus e power minus t by RC அப்படின்னு சொல்லி நீங்க கால்குலேட் பண்ணுங்க. ஓகே, so this is all about the different way inputsல வந்து நம்மளுடைய ஹை பாஸ் RC சர்க்யூட் அதாவது டிஃபரன்ஷியேட்டிங் சர்க்யூட் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி